சார் சார் இல்லன்னா எனக்கு இது பண்ண தெரியாது. நீங்களே மேல ஊத்திட்டீங்க அவ்வளவுதான். நீங்க தான் எங்க மேல ஊத்திட்டீங்க. சார் அப்ப நான் வேற வழி இல்ல பண்றீங்க நீங்க. போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல இவங்க இப்ப என்ன பிரச்சனை? சார் நான் கலெக்ஷன் தான் போறேன். எனக்கு வேலையும் கொடுக்கல. 10 வரை படிச்சிருக்கேன். எவ்வளவோ நானும் கலெக்டர் ஆபீசர் எல்லா பக்கமுமே வேலை கொடுத்து நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு வேலையும் கொடுக்கல. எனக்கு வேலை கூட வேண்டாம். என் குடும்ப சூழ்நிலையை எனக்கு கலெக்ஷன் போற பிச்சை எடுத்துட்டு இருக்கேன். அந்த பிச்சை எடுக்கிறது இவங்களுக்கு கமிஷன் கொடுக்கணுமா? கொடுக்கலன்னா என்ன நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வாசி என் சேலையெல்லாம் அவுத்தி என் சட்டையெல்லாம் கிழிச்சு இங்க என்ன மாதிரி திருநங்கைகள் தான். அங்க கேமரால ரெக்கார்டு இருக்குன்னு சொல்ற கேமரால ஒர்க்கே ஆகாதான். ஒரு மாசம் சார் நான் முதலமைச்சர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். முதலமைச்சர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட எனக்கு இதே கிடையாது. இங்க மனு கொடுத்திருக்கேன். எஸ்பி ஆபீஸ்ல மனு கொடுத்திருக்கேன். திருநெல்வேலியில மனு கொடுத்திருக்கேன். 5 இடத்துல நான் மனு கொடுத்திருக்கேன். யாருமே எதுவுமே செய்யல. அப்ப நான் எதுக்கு வாழ்ந்தேன்? இவங்க கையில அடிபட்டு சாகிறதுக்கு நான் செத்தரலாம். அருவாளை வச்சு வெட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கும் கிடையாது ஒன்றும். எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எஃப்ஐஆருக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கல. இதுக்கு மேல வாழ்ந்து எதுக்கு சார்? ஒரு மாசம் வெயிட் பண்ணிருக்கேன் சார். உள்ள எது பண்ணுவாங்க, உள்ள எடுப்பாங்கன்னா கிடையவே கிடையாது. திருநங்கைகளை இவங்களுக்குலாம் நல்லது சொல்லுங்க. நான் வரமாட்டேன். எனக்கு ஒரு நியாயம் கிடைக்காம இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன். கேட்கறேன். அவங்களுக்கு அதிகாரம் கையில இருக்கணும். யாருனாலும் என்னனாலும் பண்ணலாமா? போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணா சொல்றாங்க. திருநங்கைகள் நாங்க என்ன பண்ண முடியும்? என் பாப்பாவை அடிச்சு அவளு நெஞ்சில பிளேட் வச்சு வெட்டிட்டாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கூட பார்க்காம. இதுக்கு மேல என்ன சார் பண்ண முடியும்? விடுங்க. எதுக்கு சார் எப்படி பாரு இவங்கெல்லாம் என்னத்துக்கு இருந்து இதை மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்க. வேற எதுவுமே பண்ண மாட்டீங்க. அதான் இதை மட்டும் தான் பண்ணுவீங்க. விடுங்க. தீப்படி இதுக்கப்புறம் இருந்து என்ன சார்? ஒரு பட்டியல் வகுப்பு ஒரு ஜாதி இப்படி பண்றாங்க. ஏன் குறைஞ்ச ஜாதி கூடுதல் ஜாதின்னு எதுவும் இருக்குதா? சொல்லுங்க.